திமுக வந்து இப்ப எவ்வளவு ஊழல் நடக்குது, எவ்வளவு போதை பொருள். தெருவுக்கு 4 கடை சாராய கிடக்குது. அங்கங்க நைட் பகல 24 ஹவர்ஸ் சாராய கடையை விட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னத்தையும் பண்ணிருந்தாங்க, கெஞ்சா கடத்துறாங்க. பூரா எங்க பாரு போதை பொருள் அதிகமா நடமாடுது. போதை சைக்கிள் எடுக்குது, போதை கெஞ்சா இருக்கு, மொத்தம் போதை பொருள் தான் அதிகமா இருக்குது இந்த ஆட்சியில. என்னத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 26 எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்கு? டிஎம்கே. ஹலோ, இனிமேல் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் இருக்கும். அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். என் சேனலில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை யார் யார் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அதே போல் என் சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் இது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ரெஷர்ஸ் டைம்லேயும் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ என் வீடியோஸ் பார்க்குற எந்த டைம்லேயும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் இது. அதை ஒரு கேம் மாதிரி செட் பண்ணி அதில் டாப் 3 வின்னர்ஸ்க்கு 100 ருபீஸ் தரலான்னு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். கம்மிங் வெட்னஸ்டே, அதாவது 8 அக்டோபர் 2025 இந்த கேம் லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்லையும் இந்த கேம் இருக்கும், அதுக்கு ப்ரைஸ் இருக்கும். தட்ஸ் இட். ஐ வில் மீட் யூ இன் த கேம். see you guys. விஜய் டிவிக்கு இருக்கு, நாம் தமிழர். நீ யாரை போடுங்க? தெரியல சார், நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னு. நீங்க ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைப்பீங்கல்ல, யார் எதிர்பார்க்குறீங்க நீங்க? நாங்கள் எடப்பாடி தான் சார். எதனால? விவசாயிக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு இதுக்கு முன்னாடி, அதனால இதுக்கு முன்னாடி யாருக்கு? நான் எடப்பாடி தான். நாம் தமிழர். நம்மளுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே. எதனால? நம்ம அப்போலேருந்து அப்படியே அதே போட்டுருக்கிறேன், அப்படியே போட்டுருக்கேன் ஏடிஎம்கே எப்பவுமே. சரி. நம்மளது எடப்பாடி தாங்க. எதனால எடப்பாடி? எல்லாம் நல்லா செய்யறாங்க. இதுக்கு மாதிரி யாருக்கு ஓட்டு? முன்னாடி அன்புமணி. இப்போ எடப்பாடி போடுறோம். எதனாலனா விஜய் ஃபேன், விஜய் பிடிக்கும். இதுக்கு மாதிரி யாருக்கு ஓட்டு? இதுக்கு முன்னாடி நான் ஓட்டை யாருக்கு போடல. நோட்டா. சரி, ஓகே. நீங்க ஓட்டர் ஐடி இருக்கு தானே? இங்க 26 எலெக்ஷன்ல உங்க ஓட்டு யாருக்கு? டிஎம்கே. டிவிக்கு. எதனால? விஜய் நம்ம நண்பர் அஜித் ஃபேன். நான் விஜய்க்கு. நீங்க தலை ஃபேன்? நான் தலை ஃபேன். விஜய் ஓட்டர் ஐடி எல்லாம் இது. நான் விஜய்க்கு. இது மாதிரி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி மாம்பல் சார். இந்த டைம் டிவி. இப்போ டிவி சார். விஜய் தான். விஜய். எதனால? நானே அஜித் ஃபேன் தான். இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு, போடுற அவ்வளோதான். எப்பவுமே திமுக தான். எதனால? ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஓட்டு போது இது வரைக்கும் அதே போட்டுங்க இருந்தாலும் எப்பவுமே அதுக்கு தான் மாறுறது. யாரா இருந்தாலும் சரி ஓகே. நான் எப்பயுமே ஏடிஎம்கே தான். எதனாலன்னா அவங்க எல்லாமே நல்லது பண்றாங்க. எல்லா இதுலயுமே அவங்க இருக்கிற ஆட்சி அப்போ எல்லாமே நல்லதா நடந்துச்சு. திமுக வந்து இப்ப எவ்வளவு ஊழல் நடக்குது, எவ்வளவு போதை பொருள். தெருவுக்கு 4 கடை சாராய கிடக்குது. அங்கங்க நைட் பகல 24 ஹவர்ஸ் சாராய கடையை விட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னத்தையும் பண்ணிருந்தாங்க, கெஞ்சா கடத்துறாங்க. பூரா எங்க பாரு போதை பொருள் அதிகமா நடமாடுது. போதை சைக்கிள் எடுக்குது, போதை கெஞ்சா இருக்கு, மொத்தம் போதை பொருள் தான் அதிகமா இருக்குது இந்த ஆட்சியில. என்னத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் இப்படி கிடையவே. நல்லாதான் ஓடி போயிட்டு இருந்துச்சு. ஏன் நான் சொல்லக்கூடாது? இருக்கிறதே உண்மையதான் சொல்றேன். தெரியும் எல்லாத்துக்குமே நான் சொல்ல முடியாது சாமி. ஏன் எதுக்கு ஓட்டு போடுற நீ ஆரம்பத்துல இருந்து? எதனாலன்னா எங்களுக்கு பிடிக்கும், அதனால போட்டுட்டவங்க. அவங்க கட்சியை பத்தி அது இல்ல, அவங்க பிடிக்கும். அதனால நாங்களும் அவங்க ஆரம்பத்துல நாள் போடுறது அதே இருக்கிறதுனால வரல. எதனால விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி விஜய் ஃபேன் தானே. ஸோ அதனால ஒரு மாற்றம் வரணுமேன்றதுக்காக தான். ஏன்னா இளைஞர்களுக்காக நிறையா பண்ணிருக்காரு, செய்கிறாரு. நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது. சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போதான் அவர் உள்ளே வந்ததுக்கு கூட தான் நிறைய விஷயம் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி மூவிஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருக்காரு, செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியுது. இது வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக அவரை பார்க்கல. பொலிட்டிக்கலுக்கு வந்திருக்காரு, நிறைய மாற்றுவாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்காக ஆல்ரெடி இருந்தவங்களாமே நிறைய செஞ்சுட்டாங்க. இப்போ அவர் புதுசாக ஒரு தலைமுறை வந்து வரும்போதுன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தான், வேற ஒன்று. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு தான் போட்டாங்க. இந்த டைம் டிவிகேக்கு தான். ஸோ எங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் வராருன்னு நாங்கள் அவரை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தேங்க்யூ. கேப்டனுங்க.
கேப்டன் எதனால? இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து கேப்டன் தான் எப்பவுமே. அவர் ரசிகர். அப்போ வந்து கேப்டன் தான். அப்புறம் இந்த கேப்டன் கேப்டன் தான். 26 தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக விஜய் இருக்காங்க, நாம் தமிழர், பாமக இருக்கு. நாம் எனக்கு எப்போ ஓட்டு உரிமை வந்துச்சோ அதுலேருந்து நம்ம பாமக மட்டும்தான் நான் ஓட்டு போடுறேன். மீதி எந்த கட்சிக்குமே நான் ஓட்டு போட்டதே இல்லை. ஆனால் இனிமேல் மாற்றம் வந்தால் பார்க்கலாம். ஆனா யாருக்குன்னு கேட்குறேன், மாற்றம் யாருக்கு எதிர்பார்க்குறீங்க? புதுசாக வரணும் ஆளுங்க. ஏன்னா வந்து இப்போ நீனு நானும் 2 பேர் ஆட்சி ஆள்றாங்க. அதுக்கு ஒரு ஆள் மாற்றமாக வேணும். அவர் நீங்க யாரை வந்தா எதிர்பார்க்குறீங்க மாற்றம்? மாற்றம்னா விஜய் வரட்டும் பார்க்கலாம். அவர் வந்து ஒருவேளை தமிழ்நாடு என்ன மாற்றம் பண்ணுறாப்படியா இல்லை அவங்களோடய சேர்ந்துக்குன்னு இவர் இருக்கிறது நம்ம இப்போ வந்து எந்தனுடைய இதுன்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் வந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், நல்லது பண்றாங்க. அவன் நல்லதா கெட்டதா. ஏன்னா இப்போ வந்தாலே 5 ஆண்டு அதுக்கு மேலுப்பட்டு இவரு அதே நிலைமையில தான் இருக்கிறாருன்னு அப்போ வந்து மாற்றமா பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு பாமக போடுறது? ஆமா, பாமக தான் போடுவேன். இப்போ விஜய்க்கு ஓட்டு போடலான்னா ஒரு அபிப்பிராயமே இருக்கு. எல்லாருமே அதே தான் வந்து முன்னணியில் வந்து பேசுறாங்க. நம்ம வந்து இவங்க பேசுறாங்க, அவங்க பேசலாம்ல. நம்மளுடைய கருப்பு எங்களுது மட்டுமா 60 ஓட்டு இருக்குது. 60 ஓட்டு வந்து என் குடும்பம் வந்து பெரிய குடும்பம். எல்லாருமே வந்து விஜய்க்கு போட்டு போகலாம் இந்த ஆண்டு. எப்படி மாற்றம் ஏற்படுதோ அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறுங்க. பார்க்கலாம், அதுவும் ஒரு ஆசை. எல்லாருமே பார்த்தாச்சு, இவரும் ஒரு ஆசை பார்க்கலாம். ரொம்ப எங்களுதுங்களா? ஏடிஎம்கே. எதனால? இந்த 5 ஆண்டை விட போன 5 ஆண்டே நல்லா இருந்தது ஆச்சு. அதனாலதான் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஒர்க்கு. போன எலெக்ஷன்ல யாருக்கு போட்டீங்க? போன எலெக்ஷன்ல ஏடிஎம்கேக்கு தான் போட்டோம். ஏன்னா காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, போன 5 ஆண்டில் வந்த ஒர்க்கெல்லாம் அதில் 10% தான் இப்போ ஒர்க்கே வந்திருக்கு. இது வரையும் அந்த அளவுக்கு ஒர்க்கு எதுவும் சொல்கிற வில்லேஜ் பஞ்சாயத்து ஆகட்டும், டவுன் பஞ்சாயத்து அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒர்க்கும் வரல. அதனால தான் அவங்களே எவ்வளோ பரவாயில்ல, பெஸ்ட்டாக இருக்கு. நாம் டிவிக்கு நாம் எதனால? ஒரு என்ன சொல்றதுன்னா, டிவிக்கே வந்து அவங்க என்ன கொள்கைக்காக இருக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இவங்க வந்து ஒரு கொள்கையாக பேசுறாங்க. நல்லா இருக்குது எல்லாத்துக்குமே. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னே திமுகவுக்கு போட்டேன். மாம்பழத்துக்கு போட்டிருந்தாங்க. அவர் எம்பிசி. இவர் இப்போதான் வந்திருக்கிறாரு விஜய். ஆட்சி பார்க்கலாம், பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் தான் போட முடியும். இதே எடுத்தோன்னு நம்ம போட முடியும். அவர் என்ன செய்யறாரு எங்களுக்கு வந்து பார்க்கணும். அவரு ஓட்டு போட்டதானே ஆட்சிக்கு வருவாரு. ஓட்டு போறதுக்கு இல்ல, இப்ப திடீர்னு நாங்க போட முடியாதுல்ல. அவர் வந்து நீங்க என்ன செய்யற, இதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம கணக்கு இருக்குது. அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்க, மக்களுக்கு என்ன அடிப்படைக்கு வந்து நம்ம பொண்ணு என்ன கிடைக்குது, விவசாயிகளுக்கு இன்னும் நிறைய பேருக்கு என்னோட அடிப்படை நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. இப்ப நாங்களாம் கூலி வேலை செய்யறவங்க, எங்களுக்கு என்ன கிடைக்குது, நடுத்தர மக்களுக்கு என்ன கிடைக்கும், அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணணும். இப்போ யாருக்கு போடுவேன்னு சொல்ல வரீங்க? இதுக்குள்ள நம்ம மாம்பழம் தான் போட்டிருந்தோங்க. இன்னும் ஒன்றும் முடிவு பண்ண கிடையாது. அந்த டைம் தான் முடிவு பண்ண முடியும். அவர் என்ன அறிக்கை கொடுத்து பொதுமக்களுக்கு என்ன கொடுக்குறாரு, அதை வச்சு நம்ம சூஸ் பண்ண முடியும். அடிப்படை பெண்களுக்கு என்ன தராரு, அடிப்படையில் நடுத்தர மக்களுக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம சொல்ல முடியும். எடுத்தோம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. டைம் யாரு வெற்றியா இருக்குதோ அவங்களுக்கு சேருங்க. யாரு வெற்றி ஓட்டு நிறைய சேர்ற மாதிரி தெரியுதோ அவங்களுக்கு போட்டுருங்க. உங்களுக்கு யாரும் பிடிக்காது? எங்களுக்கு யாருக்கு இல்ல, யாரு வளர்றாங்களோ அவங்க செய்யுங்க. நீங்க யாரு நினைக்கிறீங்க வளர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு வளர்றாங்கன்னு நினைக்கிறதுனா, எங்களுக்கு வந்து மாம்பழம் தான் எங்க கச்சை. நாங்க இரநெல்லி மாம்பழம் தான் வளரும். எதனால? அவர் எங்க வெற்றி, எங்க குடியாண்டரு, எங்க வெற்றி அது வளரும். அதுதான் எதனால? பிடிச்சிருக்கு, பண்றாரு, நல்லா பண்றாரு. டிவியில வருதா இது? என்ன யூடியூப்ல வரும். யூடியூப்ல ஏடிஎம்கே, டிஎம்கே, புதுசா விஜய் டிவிக்கு இருக்கு, பிஎம்கே, என்டிகே. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான். டிஎம்கே எதனால? இப்போ இருக்கிறது இதுக்கு டிஎம்கே மட்டும் தான் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நம்ம எப்பவுமே டிஎம்கே தான் போட்டுட்டு இருக்கோம். டிஎம்கே தான் நம்ம. ஆனா இந்த வாட்டி பொதுவா சொல்றாங்க கூட டிஎம்கே தான் வரும். சரி, யாரும் போட மாட்டீங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? கட்டாயம் தான் போட்டுருந்தான். போடக்கூடாது. வேற யாருக்குமே போடலாம்.
வேற ஆளுக்கு போட்டா மட்டும் என்ன பண்ண போறாங்க நாட்டுக்கு? என்ன செய்யறாங்க அதை பத்தி சொல்லுங்க. யாரு வந்தாலும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க அமுக்கிட்டு போறதான் பாக்குவாங்க. அதனால வேண்டாம். போட்டா. சரி.